சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் விழுந்து தவித்த முதியவர் பல மணி நேரத்திற்கு பின் மீட்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினரிடம் கணேஷ் பீடி கேட்டதால் அனைவரும் சிரித்தனர். கணேஷ் பீடி கேட்ட முதியவர் மீட்கப்பட்டது எப்படி என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தூரைச் சேர்ந்தவர் 65 வயதான முதியவர் ரெங்கநாதன். கரும்பு வெட்டும் தொழிலாளியான இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே காலாப்பூர் என்ற கிராமத்தில் தங்கியிருந்து கரும்பு வெட்டும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் புதன்கிழமையன்று இரவு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக பழனிசாமி வகையரா என்ற தோப்பு பகுதிக்கு ரெங்கநாதன் சென்றுள்ளார். இரவு நேரம் என்பதால் கால் இடறி அருகில் இருந்த 30 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தார். கிணற்றில் தண்ணீர் இல்லாததால் உயிர் தப்பிய ரெங்கநாதன் காலில் அடிபட்ட நிலையில் வலியில் துடிதுடித்துள்ளார். இரவு முழுவதும் கிணற்றுக்குள்ளேயே இருந்த ரெங்கநாதன் உதவி கேட்டு அபயக்குரல் எழுப்பிய போதும் அங்கு யாரும் இல்லாததால் முயற்சி பலன் இல்லாமல் போனது. இந்த நிலையில் வியாழக்கிழமையன்று மதிய வேளையில் அந்த வழியாக சென்ற சிலர் கிணற்றில் இருந்து முனகல் சத்தம் கேட்பதை உணர்ந்து எட்டி பார்த்துள்ளனர். அப்போது முதியவர் ரெங்கசாமி கிணற்றுக்குள் விழுந்து தவிப்பதைக் கண்டு சிங்கமுனரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஏணி மூலம் கிணற்றுக்குள் இறங்கினர். கிணற்றில் இருந்த முதியவரை மீட்டு தோள்பட்டையில் சுமந்தபடி மேலே கொண்டு வந்தனர். மீட்கப்பட்ட முதியவருக்கு மாம்பழச்சாறு கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். என்ன நடந்தது என்று அவரிடம் பலரும் விசாரித்தனர். ஏதாவது வேண்டுமா என்று அவரிடம் கேட்டபோது சற்றும் தாமதிக்காமல் பீடி வேண்டும் என்று கேட்ட முதியவர் கணேஷ் பீடிதான் வேண்டும் என்று கூறியதால் அனைவரும் சிரித்தனர். இரு, நான் தான் இங்க இருக்கிறேன். அந்த கனியங்க கனி உடலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் பீடி புகைக்கக்கூடாது என அறிவுரை கூறிய தீயணைப்புத் துறையினர் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்து முதியவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.